Hi students, welcome to Chennai Academy. மாற்றம் டெஸ்டோடைய டெஸ்ட் நம்பர் 3 கான டிஸ்கஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? டெஸ்ட் நம்பர் 3 ஓகேங்களா? தமிழ் 8 தமிழ், பாலிட்டி, மேக்ஸ், அதுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா S3, அதுக்கு அப்புறம் சயின்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? டிஸ்கஷன் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி வந்து நம்ம தமிழ் மேக்ஸ்ல வீடியோ போட்டிருந்தோம். இப்போ நம்ம பாலிட்டிக்குரிய டிஸ்கஷன், பாலிட்டியோட சிலபஸ் ஓகேங்களா நான் தமிழிலே மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஆம்புட்ஸ்மேன், அதாவது இந்த லோக்பால் இதை பற்றி, எலெக்ஷன் கமிஷன் பற்றி இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எல்லாமே ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்குறோம். ஒவ்வொரு கொஸ்டினை பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபேக்சுவல் பாயிண்ட் நிறைய வரும், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம CAA ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு Group 4 படை வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் இந்த வீடியோ கீழே வைக்கிறேன், அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த இதில் டெஸ்ட் பேட்ச் யாரெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்களோ அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா செப்பரேட்டாக அந்த மாணவர்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது அவங்க டவுட் கிளாரிஃபை பண்ணுறது, உங்களுக்கு தேவையான ஸ்பெஷலைஸ்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீக்கில் நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ், நல்லா கவனிங்க, ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் லோகாயுக்தா உப லோகாயுக்தா வாஸ் ஹெல்ட் இன், அதாவது லோகாயுக்தா உப லோகாயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் என்ன சார் இந்த லோகாயுக்தா உப லோகாயுக்தா? இது வந்து கண்டிப்பா ஒரு ஆஸ்பிரண்டா, ஓகே, ஒரு ஆஸ்பிரண்ட் தாண்டி நீங்க என்ன ஆக போறீங்கன்னா ஒரு சிவில் சர்வெண்ட் ஆக போறீங்க. சிவில் சர்வெண்ட் IAS ஆக போறது கிடையாது. ஓகேவா? கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாலே நீங்க என்னது ஒரு மக்களுக்காக பணி செய்யக்கூடிய ஒரு வேலைகள் தான் நீங்க. ஓகேடா? அப்போ நீங்க ஒரு அரசு அதிகாரியாக கண்டிப்பா எல்லாருமே இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்ப ரீசன் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் நிறைய இருக்க வேண்டியது இந்த லஞ்சம், ஊழல் அதிகமா இருக்கு. அப்ப அந்த ஊழலை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு குறை தீர்ப்பாயம் ஆம்புட்ஸ்மேன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த லோகாயுக்தா உப லோகாயுக்தா. ஓகேங்களா? இதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் இதோட ஹிஸ்டரி வைஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது ஆம்புட்ஸ்மேன் சொல்லுவாங்க, குறை தீர்ப்பாயம். இந்த கான்செப்டே ஸ்வீடன்ல தான் ஃபர்ஸ்ட் உருவாயிருக்கு. அது பின்னாடி கொஸ்டினா வரும். அதுக்கு முன்னாடி இந்த நமக்கு டாபிக்ல லோக்பால் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா யார் அறிமுகப்படுத்துறா, அந்த வேர்டே வந்து யார் காயின் பண்ணா, ஹிந்தியில அந்த வேர்டை யார் காயின் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ்ல படிச்சிருப்போம், அவர் தான் காயின் பண்ணியிருப்பாரு. LM சிங்வி ஒரு கமிட்டி போட்டிருப்பாரு. அந்த LM சிங்வி தான் என்ன பண்ணாருன்னா இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை காயின் பண்ணியிருப்பாரு. ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பின்னாட்கள்ல இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இந்த லோகாயுக்தா உருவாக்குனது யாரு அப்படி ஃபர்ஸ்ட் எந்த மாநிலம் உருவாக்குனது அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் உருவாக்குனது 1961. ஓகேங்களா? மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் இது உருவாக்கி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தா லோக்பால் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப சார் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2013 அண்ணா ஹசாரேவுடைய மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது. ஆனா இன்ன வரைக்கும் அது பவர்லெஸ்ஸா தான் இருக்குது. ஓகே, பவரே இல்லாம தான் இருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த கான்ஃபரன்ஸ் எங்க சார் நடந்தது இதெல்லாம் சொல்லிட்டீங்க. ரைட். இந்த கான்ஃபரன்ஸ் எங்க நடந்ததுன்னா இது ஒரு மாநாடு. ஓகேங்களா? அந்த உப லோகாயுக்தா வந்து எல்லா ஸ்டேட்டுக்கு உருவாக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பா இந்தியா லெவலில் உருவாக்கணும். இதை வந்து வெல் எஃபிஷியண்டா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கலந்து ஆலோசிப்பதற்காக ஒரு மாநாடு நடத்தினாங்க. அது சிம்லாவில் நடைபெற்றது. ஓகேங்களா? லோக்பால். அடுத்து போலாமா? அதை பத்தி அடுத்தது கொஸ்டின் வரும். அடுத்து அதான் மெயின் இந்த ஊழல் பத்தி அதிகமாக கொஸ்டின் வருது இந்த சாப்டர்ல. ஓகே. So the following anti-corruption bodies were established by சந்தானம் கமிட்டி. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கும், எல்லா விஷயத்துக்கும் கமிட்டி போடுறது வழக்கம். அதே மாதிரி நம்ம ஊர்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஊழலை ஒழிப்பதற்காக நிறைய கமிட்டி போட்டு அது முக்கியமான கமிட்டி சந்தானம் கமிட்டி. அந்த சந்தான கமிட்டி என்ன பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊழலை ஒழிப்பதற்காக 2 பாடிஸை வந்து கிரியேட் பண்ண சொன்னது. என்ன பாடிஸ்லாம்? ஒன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இன்னொன்னு சென்ட்ரல் பியூரோ, அதாவது CBI, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாடியை உருவாக்குறதுக்காக என்ன பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன், ஓகே, பரிந்துரை செய்தது. ஓகேங்களா? அதுதான் மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம், மத்திய விசாரணை ஆணையம் சொல்லிட்டு 2 பாடிஸ். ஓகேங்களா? இது வந்து இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1964. 2 கொஸ்டின் இருக்குது, இருந்தாலும் சொல்லிடுறேன். இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1963. மீதி இந்த லோக்பால் லோகாயுக்தால இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணல. அதே மாதிரி மாநில தகவல் ஆணையம், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதுவும் இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணால. இந்த மாதிரி பாடிஸ் இருக்குது, ஆனால் இதை ரெக்கமெண்ட் பண்ணது இந்த கமிட்டி சந்தானம் கமிட்டி. ஓகேங்களா? சந்தானம் கமிட்டி 62 அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. 1962 ஊழலை பற்றி விசாரணை செய்வதற்காக அமைப்பு வந்து உருவாக்கி இருப்பாங்க. அதுக்காக 2 பாடிஸை ரெக்கமெண்ட் பண்ணது, அதை நம்ம உருவாக்கிட்டோம் உடனே. ஓகேங்களா? அப்போ 1 and 2, ஓகேங்களா? 1 and 2 தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா இதோடைய ஒரு பரிந்துரை. ஓகேங்களா? ரைட். அடுத்து CBI was created. ஓகே, எப்பொழுது வந்து CBI உருவாக்கப்பட்டது இப்ப சொல்லிட்டேன். ஓகேங்களா? எப்பொழுது CBI உருவாக்கப்பட்டது சொன்னேன். CVC உருவாக்கப்பட்டது 1964, CBI உருவாக்கப்பட்டது 1903 வருஷம் இருந்தோம்ல.
ஃபர்ஸ்ட் இது வந்து உருவாக்கப்பட்டது 1964 விஜிலன்ஸ் கமிஷன். ஓகேங்களா, இது உருவாக்கப்பட்டது ஒரு போலீஸ் மாதிரியான கமிஷன். இது வந்து ஊழல் தடுப்பு ஆணையம் சொல்லிட்டு ஊழலை ஒழிப்பதற்காக அங்கங்க இன்ஸ்பெக்ஷன் போறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஸ்டேட் போலீஸால என்கொயரி பண்ண முடியாத விஷயங்களையும் டிரான்ஸ்பரன்சி இல்லாத விஷயங்களையும் சிபிஐ கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அது வந்து நிறைய நேரம் கோரிக்கையவே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரெண்டும். ஓகே, அதே மாதிரி சிபிஐ உருவாக்கப்பட்ட ஆண்டு மாதத்தோட கேட்டிருக்காங்க 1963 ஏப்ரல் மாதம் தான் சிபிஐ உருவாக்கப்பட்டது. சிவிசி உருவாக்கப்பட்டது 1964. அதே மாதிரி இந்த சிபிஐக்கு என்ன அங்கீகாரம் இல்லைன்னா சட்ட ரீதியிலான அங்கீகாரம் கிடையாது. ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு அரசியல் அமைப்பு அல்லாத ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியும் கிடையாது, இது ஒரு ஸ்டாச்சுவரி பாடியும் கிடையாது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா நாட் ஸ்டாச்சுவரி பாடி, அதாவது சட்டம் சாராத அமைப்பு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஏன்னா இதுக்காக ஒரு சட்டம் எதுவுமே போட்டு அதை கிரியேட் பண்ணலை. ஓகேங்களா, அதனாலதான் இதை சொல்றது கொஞ்சம் பவரும் கம்மி தான், அதனாலதான் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து ஒரு நான் ஸ்டாச்சுவரி பாடி அப்படி சொல்றாங்க. ஏப்ரல் 1963 சிவிசி 1964. ஓகேங்களா, அடுத்து the institution of the ombudsman was first created. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஓகேங்களா, இந்த லோக்பால் லோக்காயுக்தர் எல்லாமே வந்து ஒரு குறை தீர்ப்பாயம் தான். இந்த அமைப்பு ஃபர்ஸ்ட் உலகத்துல எங்க இருந்தது அப்படின்னா 1809 ஸ்வீடன் நாடு தான் ஃபர்ஸ்ட் இது உருவாக்குனாங்க. 1809 அவங்களாம் வந்து இவருக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஆம்புட்ஸ்மேன். எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு குறை தீர்ப்பதற்காக ஒரு அமைப்பு ஒரு ஆணையம். நம்மளே எடுத்துக்கோங்க, ஸ்கூல்லேயே அப்படின்னா காலேஜ்லயோ அப்படின்னா ஒரு ஆஃபீஸே எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த ஆம்புட்ஸ்மேன் இருக்கும். கண்டிப்பா நீங்க பேங்க்ரா போனீங்கனால புகார் பெட்டி அப்படின்னு இருக்கும். ஓகே, தூசியா தான் இருக்கும், யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இந்தியாவில் இருக்குது. அது வந்து எல்லாத்துக்கும் இருக்குங்கிறதுக்காக இதுலயும் வச்சிருக்காங்க. 1809 ஸ்வீடன்ல இருந்து காப்பி பண்ணப்பட்டதுதான் இந்த ஆம்புட்ஸ்மேன். ஆம்புட்ஸ்மேன் குறை தீர்ப்பாயம். குறை தீர்க்கும் மையம், அதுதான் அர்த்தம் ஸ்வீடன். ஓகே, அதுக்கப்புறம் தான் ஃபாலோ பண்ணி தான் நார்வே டென்மார்க் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாம் லேட்டரா தான் கொண்டு வந்தோம். அடுத்து எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை வச்சு ஒரு ஆர்டிக்கல் 324 இருந்து 329 வரைக்கும். ஓகேங்களா, பகுதி 15. ஓகேங்களா, பகுதி 15ல இந்த ரெண்டு விஷயத்தையும் பேசக்கூடிய விஷயம் என்ன? பகுதி 15ல ஆர்டிகல் 324 ஆர்டிகல் 329ல பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன். ஓகேங்களா, எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த ரெண்டு பார்ட் 15 இந்த ஆர்டிகல் ஃபுல்லா எலெக்ஷன்ங்கிற விஷயத்தையும் எலெக்ஷன் கமிஷனை பத்தி பேசும். ஓகேங்களா, இப்போ இதுல ஆர்டிகல் 326 கேட்கிறாங்க. ஆர்டிகல் 326 என்ன அப்படின்னா எலெக்ஷன், அதாவது மக்களவைக்கான தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் நடத்துவது. அதாவது நம்ம ஊர்ல வெளிநாடுகள்ல சுதந்திரத்துக்கு முன்னாடி வாக்களிக்கும் உரிமைங்கிறது நிறைய விதங்கள் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொத்து இருந்தாதான் வாக்களிக்க முடியும், ஆணாக இருந்தாதான் வாக்களிக்க முடியும், இப்படிதான் இருந்தது. ஓகே, அதான் நம்ம எடுத்துக்கிட்டு சொத்து வித்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டைம்ல எவனொருவனுக்கு 21 வயது பூர்த்தி அடைந்திருக்கோ அவன் மட்டும் தான் ஓட்டு போட முடியும். அவன் தேர்ந்தெடுத்துதான் முதலமைச்சரோ அதை எம்எல்ஏ எம்பியோ உருவாக்க முடியும். ஓகே, அப்புறம் பின்னர் 1988 ஆண்டுகள்ல என்ன ஒரு 61வது சட்ட திருத்தம் கொண்டு வந்து 21 வயதை 18 வயதா கம்மி பண்ணிட்டோம். இப்போ நம்ம 18 வயசு பூர்த்தி அடைந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஓட்டு போடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேங்களா, அதுதான் இங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா, அதுதான் இங்க மக்களவை தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடத்துவது அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சரிங்களா, அடுத்து 131 under which article the parliament has power to give financial assistance to the states அப்படி சொல்றாங்க. எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது அப்படி சொல்றாங்க. அதாவது எந்த ஆர்டிகல் அடிப்படையில், அதாவது நம்மளுடைய பார்லிமெண்ட்ல பார்ட்ஸ் ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது மொத்தம் 3 விதமாக இருக்குது. ஓகேங்களா, என்னதான் இருக்குது அப்படின்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஎஸ்ஆர் அப்படி சொல்லுவாங்க. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய மாநில அரசு உறவுகள் அப்படின்னு சொல்லி நமக்கு 2 கவர்மெண்ட் இருக்கு. மத்தியில ஒரு கவர்மெண்ட் இருக்கு, மாநிலத்தில் கவர்மெண்ட் இருக்கு. 2 பேருக்கு கூடிய உறவுகளை பத்தி மொத்தம் 3ஆ பிரிச்சிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படி இல்லைன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜுடிஷியரி சம்பந்தமான ரிலேஷன். இந்த மாதிரி 3ஆக பிரிச்சிருப்பாங்க நம்மளுடைய என்ன அப்படின்னா நம்மளுடைய ரிலேஷன், அதாவது சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி சொல்லிட்டு 3 விதமா பிரிச்சிருப்பாங்க. இதுல பினான்சியல், ஜுடிஷியரி இல்லப்பா பினான்சியல். ஓகே, தப்பா சொல்லிட்டேன், ஜுடிஷியரி இல்ல பினான்சியல். ஓகேவா, அதான் நிர்வாகம் சம்பந்தமான உறவுகள்,
ஓகேவா. அப்புறம் நம்மளுடைய சட்ட ரீதியிலான சட்டம் இயற்றுவதற்கான உரிமைகள், அதாவது விதி, நம்மளுடைய பிரிவுகள், உறவுகள். அடுத்து நிதி சம்பந்தமான, ஓகேங்களா, பினான்சியல், நிதி தொடர்பான உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இதுல நமக்கு என்ன அப்படின்னா 275வது ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பாராளுமன்ற மாநிலங்களுக்கு நிதி உதவி வழங்கலாம், அதுதான் கிராண்ட்ஸ் இன் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மானியம் வழங்குதல். அதுக்கு ஆர்டிகல் சொல்லக்கூடியது 275. அதுதான் நிதி அதிகாரம், நிதி உறவுகளை இதை பத்தி பேசுது. சரிங்களா. மத்திய அரசு மாநில அரசுக்கு விருப்பப்பட்ட நிதி உதவி கொடுக்கும், அதுதான் இங்க சொல்ல வராங்க. அடுத்து ஐடென்டிஃபை தி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபால்ஸ், ஓகேங்களா, மத்திய பற்றி தவறான சொற்றொடரை கண்டறிங்க. தவறானதான் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வர எதை பத்தி? சிபிஐ பத்தி, மத்திய புலனாய்வு ஆணையம், சிபிஐ பத்தி கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட், இது ஒரு சட்ட ரீதியான அமைப்பு. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஓகேங்களா. 2வது கொஸ்டின் 3வது கொஸ்டின் சொன்னேன், இது என்ன கிடையாது, இதுக்குன்னு ஒரு சட்டம் போடல, இது சட்ட ரீதியான அமைப்பு கிடையாது, ஓகேங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே தவறு. ஆன்சர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், ஓகே, இதுதான் ஆன்சர், ஓகேவா. ஏன்னா தவறானதான் கேட்கிறாங்க. சட்ட ரீதியான அமைப்பு அல்ல. எஸ், கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது, இது நான் சொல்லணும்னு நினைச்சு இதே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது இந்த மத்திய சிபிஐக்கு வந்து புதுசா ஒரு சட்டம் போடல, ஆனா ஆல்ரெடி ஒரு சட்டம் இருக்கு. ஓகே, ஆல்ரெடி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல இருந்து என்ன செய்யறாங்கன்னா பவரை எடுத்துக்கிறது. இது சிபிஐ. ஓகே, ஆல்ரெடி என்ன சட்டம் இருக்குது? டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது. அதுதான் டெல்லி தனிப்பட்ட போலீஸ் படை அமைப்பு சட்டம் 1946 அப்படி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துல இருந்துதான் இது பவர்ஸ் எடுத்துக்குது. ஓகே, அந்த சட்டத்துல இருந்து, சட்டத்து ரீதியா ஃபங்க்ஷன் ஆகல, அந்த சட்டத்துல இருந்துதான் இது என்ன செய்யுது? பவர். ஓகே, அந்த பவரை வந்து எடுத்துக்குது. அதுதான் சொல்றாங்க பாருங்க. அதுல இருந்து தன் அதிகாரங்களை பெற்றுக்கொள்கிறது. 100% உண்மை. இது கரெக்ட், இதுவும் கரெக்ட். மத்திய அரசின் முக்கிய விசாரணை முகமை. எஸ், 100% கரெக்ட். நம்ம ஊர்ல போலீஸ் தான் முக்கிய விசாரணை முகமை, சிபிசிஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் போலீஸ் தான், மாநில அரசுக்கான முகமை. இது மத்திய அரசுக்கான ஒரு முக்கிய விசாரணை முகமை. ஓகேங்களா. டி வந்து டி கரெக்ட் தான். நமக்கு ஆன்சர் ஏ தான். ஓகேங்களா, என்ன மட்டும் தான் தவறானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின், மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். அது நமக்கு ஆர்டிஐ அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஓகேங்களா, ஆர்டிஐ ஆக்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005ஆம் ஆண்டு கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு தேவை, கவர்மெண்ட்டிலிருந்து மக்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா. அதுக்கு ஒரு டேஸ் கொடுத்துருக்காங்க, 30 நாள். இது கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா. ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேலூர் மாவட்டத்தில் நவீன் ஒருத்தர், ஓகேங்களா, ஒரு முக்கியமான ஒரு விஏஓ இருக்கார். ஓகேங்களா. அவரு எந்த மாவட்டத்துல, சரி, எந்த ஒரு வில்லேஜ்ல விஓ இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம தெரியுங்க, நம்ம என்ன பண்ணலாம்? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில நம்ம அப்ளை பண்ணி, ஓகேங்களா, அவர் எந்த ஊர்ல விஓ இருக்கிறாரு, அவர் எந்த வருடம் வேலைக்கு சேர்ந்தாரு, அவர் என்ன குவாலிஃபிகேஷன் வேலைக்கு சேர்ந்தாரு, இந்த தகவல் தான் நம்ம வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் போட்டு 30 நாளுக்கு தான் தகவல் வாங்கிக்கலாம். ஓகே, இது அவருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும், இந்த கொம்பனா இருந்தாலும் எல்லாருக்கும் இது பொருந்தும். சரிங்களா, அதுதான் சொல்ல வராங்க. ஓகே, அப்போ கவர்மெண்ட் இருந்து நம்ம தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலது இந்தியாவுடைய பாதுகாப்பு கருதி, ஓகேங்களா, ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம், இதெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண முடியாதுல்ல. ஓகேவா, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. முக்கியம் ஒரு சில பேசிக்கான விஷயம் மட்டும் தான் ரிலீஸ் பண்ண வைப்போம். இப்போதான் அந்த அமைப்புக்கு பவரே கம்மி ஆயிடுச்சு. சரிங்களா. மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இது டைரக்டா நம்ம சொல்லலாம், குடியரசுத் தலைவர் மட்டுமே நியமிக்கலாம். எஸ், ஓகேங்களா, நியமிக்கலாம். இதுதான் சொல்ல வராங்க. இதுல வந்து ரீசெண்டா வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல வந்து அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய பவரை கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரி, அது அவங்களுக்கு வந்து ஒரு சர்டைன் இது வச்சிருந்தாங்க. அதாவது இத்தனை வருஷம் தான் அவங்களுக்கு தகுதி, வேலை வாய்ப்பு அப்படிலாம் வச்சிருந்தாங்க. இத்தனை வருஷம் வேலை பார்க்க முடியும் சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் நீக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மத்திய அரசு எவ்வளவு தான் சொல்றாங்களோ அவ்வளவு நேரம் தான் வேலை பார்க்க முடியும். இப்படிலாம் வந்து மாத்திட்டாங்க. சட்ட திருத்தம் போட்டு அதை மாத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து சூஸ் த ஆன்சர் சொல்லிட்டேனா? ஆமா, ஆன்சர் சொல்லிட்டேன். இந்திய உச்ச நீதிமன்றம் குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பாருங்க, உச்ச நீதிமன்றம், ஓகேங்களா, சுப்ரீம் கோர்ட்டை வச்சு சரியான விஷயத்தை தேர்ந்தெடுக்க. இந்தியாவுடைய ஹையஸ்ட் ஜுடிஷியரி பாடினா சுப்ரீம் கோர்ட் தான். ஓகேங்களா. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஸ்டேட் லெவல்ல ஹை கோர்ட், இந்தியா லெவல்ல சுப்ரீம் கோர்ட். அதுக்கு மேல எந்த ஒரு விஷயம் கிடையாது. அதுதான் டாப் மோஸ்ட் கோர்ட். எந்த கேஸா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல எதையும் விசாரிக்க முடியாது. ஓகேவா, பார்க்கலாமா? இது வந்து சரியானதான் கேட்கிறாங்க.
உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து 100% உண்மைதான். நிலைநிறுத்தும் அமைப்பு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் த அப்ஹோல்டர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனே அதுதான் நிக்க வைக்குது. ஓகே, தூக்கி நிக்க சும்மா நிக்க வைக்கல. ஓகே, கான்ஸ்டியூஷன் ஏதாவது விதிமீறல்கள் ஏற்படும் பொழுது ஏதாவது தப்பு நடந்தா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க, அது தப்பு, நீ அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்டே வார்ன் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா கூட ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுது தெரியல. ஏன்னா செப்டம்பர் 15 13 ஓகேங்களா, என்ன பண்றாங்க, 13 தான் நினைக்கிறேன், 13 12 இதுலயோ என்ன பண்றாங்க, சிறப்பு கூட்டம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. என்ன சிறப்பு கூட்டம், பாராளுமன்றத்துல சிறப்பு அமர்வு வந்து கூட்டுறாங்க. எதுக்காக, இந்த மசோதாவை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கிளப்பி விடுறாங்க. ஓகேவா, மேபி வந்து ஒரு சில ஸ்டேட்டை தான் கலைச்சிட்டு இந்தியா முழுவதும் 2024 ஒரே எலெக்ஷனா கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஃபியூச்சர்ல என்ன பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட், என்ன நடக்க போது தெரியல, பார்க்கலாம். ரைட், எனவே இந்திய உச்சநீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்றாங்க. சரியான விடை. ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் என்னது, நிலைநிறுத்தம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், இது அப்ஹோல்ட் பண்ணுது. அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 72 வயது வரை பதவியில் இருப்பார்கள். தவறுப்பா, 72 வயசு கிடையாதுப்பா. இந்தியாவில் வயது கம்மி தான். மற்ற கண்ட்ரீஸ்ல எடுத்து பார்த்தீங்கன்னா 70, 68, 72 கூட வச்சிருக்காங்க. ஆனா நம்ம ஊர்ல 65 தான். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்த 65, ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்தா 62 தான். ஓகேங்களா, இன்னும் ஒரு சில நாடுகள் தான் சாகுற வரைக்கும் நீ ஜட்ஜா இருக்கலாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. இது எல்லாத்துக்கும் ஒரு முதிர்வுங்கிறது இருக்குது. ஜட்ஜஸ்க்கு 65 வயதோட முதிர்வு. ஓகேங்களா, அடுத்து இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம் கன்சிஸ்ட் சிங்கிள் ஹெரார்ச்சி கோர்ட்ஸ். எஸ், கரெக்ட் தான். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஒற்றை, ஓகே, கரெக்டா ஒரே ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, இது தப்பு. இது வந்து ஒரே தான், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட், இந்த ஹெரார்ச்சி தான். இப்போ 3வது ஸ்டேட். ரைட்டு. இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது. 100% உண்மை. ஜனவரி 28 உருவாக்குனாங்க. அப்போதான் ஸ்டார்ட் ஆனது. அதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தால் இந்திய கான்ஸ்டியூஷன் படி அப்போ ஃபங்க்ஷன் ஆனது. ஓகே, 1950 ஜனவரி 28 முடிஞ்சு போச்சு. அதோட நம்ம என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய உச்சநீதிமன்றமே உருவாகிட்டு. ஓகேங்களா, இப்போ 1, 3, 4 இது மட்டும் தான் ரைட்டு. அந்த ரெண்டாவது தப்பு 1, 3, 4 ஆப்ஷன் டி. நல்லா கவனிச்சுக்கோ. ஓகேங்களா, நோட் பண்ணிச்சு. ஜனவரி 28 1950 ஒற்றை படிநிலை கரெக்ட் தான். கான்ஸ்டியூஷன் இதுக்கு 65 வயசு தான். ஓகேங்களா, இதுதான் அப்ஹோல்டு கார்டியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகே, பாதுகாவலரே யார் தான், சுப்ரீம் கோர்ட் தான். அடுத்து which among the following is correct about the Indian judiciary. திருப்பி ஜுடிஷியரி பத்தி பேசுறாங்க. ஓகேதா, இந்திய நீதி ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, எங்க இருக்கணும், ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி புனராய்வு பற்றி கீழ்கண்டது எது சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்திய நீதி புனராய்வு என்ற கருத்துருவை அமெரிக்காவில் இருந்து பெறப்பட்டது. எஸ், நம்ம இந்த ஜுடிஷியரி சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் நம்ம அமெரிக்காவில இருந்தா பாரோ பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவா இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், ஓகேங்களா, எல்லாத்தையும் நம்ம மேக்ஸிமம் அமெரிக்கா கிட்ட இருந்தா பாரோ பண்ணியிருப்போம். யுஎஸ்ஏ கான்ஸ்டியூஷன் எடுக்கப்பட்டது. ரைட். ஒன்றிய மற்றும் மாநில சட்டங்கள் உச்ச இரண்டும் நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கு உட்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒன்றியம், அதாவது மத்திய அரசுடைய சட்டங்களும் மாநில அரசுடைய சட்டங்களும் உச்ச நீதிமன்றத்துடைய நீதி புனராய்வுக்கு உட்படும். 100% உண்மைதான். கரெக்ட் தானே? நீ மத்திய அரசு என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, மாநில அரசு என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, நம்ம சுப்ரீம் கோர்ட்டை தலையிட்டு என்னனாலும் சால்வ் பண்ணலாம். அதுதான் ஒரு காலத்துல வந்து 2018 17 என்ன பண்ணாங்கன்னா, மாட்டுக்கறி இருக்கா, பீஃப் சாப்பிட்றோமா நம்ம எல்லாருமே, எல்லாரும் சாப்பிட மாட்டோம், ஒரு சில பேர் சாப்பிடுவாங்க. பீஃப் சாப்பிட்ற மாட்டுக்கறி, அது இனிமேல் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது. ஓகேவா, மாட்டுக்கறியை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2017 or 18 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. கடுமையான எதிர்ப்பு. ஒரு சில பேர் வந்து அதை உணவாக மேற்கொண்டு இருக்கிறாங்க. அது மத ரீதியிலான ஒரு சில எதிர்ப்பு இருந்தது. உணவு வந்து நம்மளுடைய உரிமை, நம்ம என்ன உணவு சாப்பிடணும்னு சொல்லிட்டு யாரும் கவர்மெண்டே தலையிடக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஆனா அதே நேரத்துல நம்ம டிபிஎஸ்பியில பசு வதையை தடுக்கணும்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கும் ஒரு ஆர்டர் இருக்குது. அதுவா பார்க்கும்போது உணவுக்கான உரிமையை உச்ச நீதிமன்றம் நிர்ணயம் பண்ணி பீஃப் அந்த பில்லு, ஓகே, அந்த சட்ட பீஃப் எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய உரிமை, அதை கவர்மெண்ட் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த அவசர சட்டத்தை யார் கேன்சல் பண்ணிட்டாங்க? உச்சநீதிமன்றம் கேன்சல் பண்ணிருக்காங்க. அப்போ மத்திய அரசு மாநில அரசு யார் சட்டம் போட்டாலும் என்ன பண்ணலாம்? தாராளமா தலையிட்டு கேன்சல் பண்ணலாம். ஓகே, ரைட் தான். அடுத்து இந்திய அரசு சட்டப்பிரிவு 13B அப்படிதான் ஒரு சட்டம், ஒரு ஆட்சியே கிடையாது. ஓகேங்களா, 13B நீதித்துறை மற்றும் மறு ஆய்வு செய்து தடுக்கிறது அப்படிலாம் கிடையாதுப்பா. 1 and 2 மட்டும் தான் கரெக்ட், சரியானது. A 1 and 2 மட்டுமே.
அடுத்து பின்வரும் சட்டப்பிரிவு எந்த சட்டப்பிரிவு உயர்நீதிமன்ற பேராணைகளை பத்தி பேசுது? ஜுடிஷியல் ரிவ்யூல ஒரு வார்த்தை சொன்னமா, அதுக்கு வந்து விரிட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, விரிட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. மொத்தம் 5 வகையான பேராணைகள் இருக்குது. மொத்தம் எவ்வளவு இருக்குது? 5 வகையான பேராணைகள் உள்ளது. ஓகேங்களா? விரிட்ஸ் 5 டைப்ஸ் ஆஃப் விரிட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 5 வகையான பேராணைகளும் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி வச்சா அதை கொண்டு வருது. ஓகேங்களா? கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு தடையை விதிப்பது, இந்த மாதிரி 5 இருக்கும். ஓகே, ஹேபியஸ் கார்பஸ், ப்ரொஹிபிஷன், கோ வாரண்டோ, ஸ்டெச்சுவரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அமைப்பு இருக்கும். இந்த 5 விஷயங்களும் நமக்கு விரிட்ஸாக இருக்குது, பேராணையா இருக்குது. அதுக்கு என்ன ஆர்டிகல் சொல்றாங்க அப்படின்னா 2 ஆர்டிகல். ஹை கோர்ட்டுக்கு ஒரு ஆர்டிகல், சுப்ரீம் கோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 2, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 32, ஹை கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 226. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிகல். ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இருக்குதுவா? டைட்டில் 206 அப்படியே மாத்தி மாத்தி கேட்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட்டுக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்படியே படிச்சிருவாங்க பாதி பேர். ஓகேவா? எது பெருசோ அது ஹை கோர்ட்டுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டை பேசணும், அதுக்கப்புறம் தான் ஹை கோர்ட்டை பேசணும். சரிங்களா? ரைட். ஆன்சர் வந்து டி. அடுத்து கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ரொம்ப முக்கியமானது. கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஓகே, செம்மொழி எப்படி சொல்லுவாங்க? இங்க இருக்குது கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, செம்மொழி. இந்தியாவில் எவ்வளவோ மொழிகள் இருக்குது, ஆனா எல்லா மொழிகளுக்கும் செம்மொழி அந்த அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை. இந்தியாவில் எவ்வளவோ மொழிகள் இருந்தாலும் இந்தியாவிலேயே செம்மொழி அந்தஸ்தை வாங்கிய முதல் மொழி எதுங்கிட்ட நம் மொழி, தமிழ் மொழி, மூத்த மொழி. அதுதான். ஓகே, தமிழ் இருக்கா? எஸ் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் செம்மொழி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வாங்கினது 2004. ஓகேங்களா? 2வது கிடைச்சது சமஸ்கிருதம் 2005. ஓகேங்களா? 2 விஷயம் தெரிஞ்சாலும் போதும். இருந்தாலும் தெலுங்கு சொல்றேன் 2008. தெலுங்கும் கன்னடாவுக்கும் ஒரே வருஷம் கொடுத்துருப்பாங்க. தெலுங்கு மொழிக்கும் கன்னடா மொழிக்கும் 2008. மலையாளத்துக்கு லேட்டா தான் கொடுத்தாங்க 2013. ஓகே, 2013 செம்மொழி அந்தஸ்து மலையாளம் கொடுத்துருப்பாங்க. அப்போ சீக்வன்ஸ் பண்ணலாமா? ஓகேடா? ஃபர்ஸ்ட் யாரு? தமிழ்நாடு, தமிழ் மூத்த மொழி. ஓகேவா? 4. அடுத்து யாரு? சமஸ்கிருதம் 1. அடுத்து தெலுங்கு 2, மலையாளம் 3. ஆன்சர் டி. ஓகேவா? சொல்லிட்டேன். இதே இயர்ல என்ன கொடுத்துருவாங்க? கன்னட மொழிக்கும் கொடுத்துருவாங்க, கன்னட மொழிக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஒடியா மொழி இருக்குல்ல, ஒடிசா மாநிலத்தை பேசுற ஒடியா மொழி, அந்த மொழிக்கும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மொத்தம் 5 மொழிகள் கிடைக்கப்பட்டிருக்கு. சார் 5 இங்க 4 இருக்கு, 6 மொழிகள் கிடைக்கப்பட்டிருக்கு. 6ல முதல் மொழி ஃபேமஸ் தமிழ், மறக்கூடாது. அடுத்து கீழ்கண்ட கூட்டுகளை எது தவறானது அப்படிங்கிற திருப்பி இந்த சரி தவறு கேட்பாங்கப்பா, அதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? some of the following is a wrong one அப்படி சொல்றாங்க. பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இன்க்ளூட். எதெல்லாம் உனக்கு வந்து அரசியல் சார்ந்த உரிமைகள், அரசியல் உரிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரைட் டு ஓட் இருக்கா இல்லையா? ஓட்டு போட தகுதி இருக்கா இல்லையா? இருக்கு. ரைட். அடுத்து ரைட் டு ஹோல்ட் பப்ளிக் ஆஃபீஸ். கவர்மெண்ட் வேலைக்கு போற தகுதி இருக்கா? இருக்கு, உரிமை இருக்கு. அரசு பணியில் பதவி வகிக்கும் உரிமை, எந்த பகுதியினாலும் வைக்கலாம், ஏஜ் மட்டும் தான். குடியரசு ஆகலாம், நீ தகுதி இருந்தால் 35 வயது இருந்தால் குடியரசு ஆகலாம், எந்த பதவினாலும் வைக்கலாம்ப்பா. ஓகே, 2 கரெக்ட் தான். அரசை விமர்சிக்க கூடாது அப்படின்னு உரிமை கிடையாது. ஓகேவா? சைனாவில் இருக்கலாம், வட கொரியாவில் இருக்கலாம். ஓகே, வேற ஏதாவது சர்வாதிகாரி ஆட்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம ஊர்ல அரசை விமர்சிக்க நமக்கு உரிமை இருக்கு. ஓகேவா? எப்படின்னா விமர்சிக்கலாம். நாளைக்கு நம்ம கொண்டு வராங்கல்ல, 1 நேஷன் 1 எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வராங்களா, அதை கூட நீ எப்படினாலும் விமர்சிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வேஸ்ட், இது வந்தா இந்தியா பாதிக்கப்படும், இந்திய மக்களுக்கு பாதிக்கப்படும், இது கொண்டு வரக்கூடாது, எப்படினாலும் பேசலாம். நீ எவ்வளவு மீம்ஸ்னாலும் போடலாம். ஓகேவா? புரிஞ்சு போச்சு? அப்ப இது மட்டும் தப்பு. விமர்சிக்க கூடாதான் உரிமை கிடையாது. 1 and 2 மட்டும் தான் சரி. ஓகேங்களா? வாக்களிக்க உரிமை இருக்கு, அரசு பணிகளில் பதவி வகிக்க உரிமை இருக்கு. அடுத்து எலெக்ஷன் டு ரூரல் அண்ட் லோக்கல் பாடிஸ், அதாவது லோக்சபா, ராஜ்யசபா, எம்எல்ஏ, அதாவது 2 எம்எல்ஏ, குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட், துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட். ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா எலெக்ஷனையும் சூப்பர்வைஸ் பண்ணி நடத்தி அதை ரிசல்ட் வெளியிடுறது, இது எல்லாத்துக்கும் யாருக்கிட்ட தான் உரிமை இருக்கு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோ. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் வரக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் உள்ளாட்சி தேர்தல், ஓகேங்களா சொல்றாங்க, அதுதான் சொல்றாங்க. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை யார் நடத்துறா? இந்திய தேர்தல் நடத்துமா? இந்தியாவில் இருக்கு 5 லட்சம் கிராமம் இருக்கு, எல்லா கிராமமும் நடத்த முடியுமா? சிட்டி இருக்கு, நகராட்சி இருக்குது, ஒரு 4000 நகராட்சி இருக்கு, எல்லாம் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. அதனால ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்தும்.
அதனால நீங்க உள்ளாட்சி தேர்தல் பாருங்க, மாநில தேர்தல் ஆணையம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ரைட். அடுத்த கொஸ்டின், கீழ் காணப்படும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிகளில் உச்ச நீதிமன்றத்தை குறிப்பவை யாவை அப்படின்னு சொல்றாங்க. உச்ச நீதிமன்றத்தை குறிக்கக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு கேட்கிறாங்க. உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு, உச்ச நீதிமன்றம் மத்திய அரசு கீழே வருது. மத்திய அரசு அது கண்ட்ரோல்ல வராது. மத்திய அரசுங்கிற ஒரு பகுதி இருக்கும், பார்ட் 5 இருக்கும். ஓகேடா, பார்ட் 5 வந்து மத்திய அரசு. அந்த பார்ட் 5ல தான் இந்த உச்ச நீதிமன்றம் வருது. அதுதான் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 124 இருந்து 147 வரைக்கும். 124 147 சுப்ரீம் கோர்ட். ஹை கோர்ட் வந்து பார்ட் 6ல வரும். சரிங்களா, மாநில அரசு. அடுத்து பாருங்க, எஸ் நம்ம பேசுறதா திருப்பி வருது. ஓல்டஸ்ட் நோ டிசைன் ரீஸ் தி சிட்டிசன்ஸ் கிரீவன்சஸ், அதாவது மக்களின் குறை தீர்ப்புக்காக உருவாக்கப்பட்ட பழமையான முறை என்ன கேட்கிறாங்க, ஆம்புட்ஸ்மன் அமைப்பு அப்படி சொல்றாங்க. ஆம்புட்ஸ்மன் சிஸ்டம். ஓகேங்களா, அதுதான் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக இருக்கக்கூடிய பழமையான அமைப்பு. இதுதான் யார் உருவாக்குனா, ஸ்வீடன் 1809 ஸ்வீடன் உருவாக்குனது. ஃபர்ஸ்ட் ஸ்வீடன் தான் இந்த அமைப்பு உருவாக்கும். அதுக்கப்புறம் நார்வே, ஃபின்லாந்து, அப்புறம் வந்து சுவிட்சர்லாந்து, இது எல்லாமே இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்திய அரசு பாதுகாப்பு, நான் இப்பதான் சொன்னேன், கார்டியன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். கான்ஸ்டிடியூஷனை சேஃப்டியா அதோடைய ரூல்ஸ் எல்லாம் மீறாம பாதுகாக்கிறது யாரு? இப்பதான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், பீஃப் சட்டம் சொன்னேன். எக்ஸாம்பிள் யாரு? சுப்ரீம் கோர்ட் தான். முடிஞ்சு போச்சு, சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். ஈஸி இதெல்லாம். இந்த கார்டியன் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே சுப்ரீம் கோர்ட். அது மாதிரி பல்வார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அரண், இந்தியாவிற்கு அரணாக இருப்பது சுப்ரீம் கோர்ட் ஒரு அரண். 4 இருக்கும், அது சுப்ரீம் கோர்ட் ஒரு அரண். அடுத்து சுப்ரீம் கோர்ட் கேகல ஒரு அரண் சொல்லுவாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு மொழி படி மொழிகள் கீழ் வரும் எந்த அட்டவணையில் வருகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஆல்ரெடி போன எபிசோட் இந்த கொஸ்டின் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, 8வது அட்டவணை. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. 8வது மொத்தம் இருக்கக்கூடிய 12 அட்டவணையில 8வது அட்டவணை தான் இந்த லாங்குவேஜ் பத்தி பேசுறாங்க, மொழிகளை பத்தி பேசுறாங்க. 12வது அட்டவணை 8வது அட்டவணை. இதுல வந்து ஒரிஜினலா இந்தியா கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணும்போது 14 மொழிகள் இருந்தது. இப்போ 22 மொழி இருக்கு. ஒரிஜினலா 14 மொழிகள் இருந்தது, இப்போ 22 மொழிகள் உள்ளது. சரிங்களா, ரைட். இப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான சட்ட திருத்தம் எல்லாம் பார்க்கணும். 21வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 71வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 92வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா, இந்த 3 அமெண்ட்மெண்ட்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுல சாந்திரின்னு ஒரு இது, அப்புறம் இந்த கொங்கானி, மணிப்பூரி, ஓகே, இதுல இந்த போடோ டோங்கிரி சொல்லிட்டு இது ஒரு 4 மொழி, இது ஒரு 3 மொழி. இதுல ஒரு மொழியை வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. அதாவது 14 இருந்து 22 மாறினது சொன்னோம்ல, அது இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா தான் சேர்த்திருப்பாங்க. 8வது அட்டவணை இந்தியாவுடைய ரெகக்னைஸ்டு, அதாவது அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்பாங்க. ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷ், இந்த 2 தான் இந்தியாவுடைய அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். ஓகே, சரி, அலுவலக மொழிகள். ஓகே, அபிஷியல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட், ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். திருப்பி சொன்னதுதான், அப்போ சொன்னதுதான். உச்ச நீதிமன்றத்துடைய ஓய்வு பெறும் வயது என்ன கேட்பாங்க, 65. ஓகே, ஓய்வு பெறும் வயது. ஹைகோர்ட்டோடைய ஓய்வு பெறும் வயது 62. மறக்கூடாது. உச்ச நீதிமன்றத்துக்கு 65, ஹைகோர்ட்டுக்கு 62. அடுத்து கால வரிசைப்படுத்துறாங்க. திருப்பி கேட்கிறாங்க பாருங்க, பின்வற்றில் அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் கால வரிசைப்படுத்துவோம். ஓகேடா, மத்திய விஜிலன்ஸ் கமிஷன் 1964, மத்திய புலனாய்வு பணியகம் சிபிஐ 1963, லோக்பால் லோகாயுக்தா சட்டம் 2013, மத்திய தகவல் ஆணையம் 2005. வரிசைப்படுத்தலாமா? ஃபர்ஸ்ட் எது? சிபிஐ 2, 1, 3, 4. ஓகே, 2, 1, 3, 4, 2, 1, 3, 4. ஓகே, கால வரிசைப்படுத்தணும். அப்போ எதெல்லாம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, விஜிலன்ஸ் கமிஷன் வந்தாலே போதும். 64, சிபிஐ 63 ஏப்ரல் மாசம் கொஸ்டின் வந்தது. ஓகேடா, ரெண்டுமே சந்தான கமிட்டி முறையில அறிமுகப்படுத்தப்பட்டது. சிவிசி வந்து ஸ்டாச்சுரி பாடி, நல்லா கவனிச்சுக்கோங்க. சிவிசி ஒரு சட்ட ரீதியிலான அமைப்பு, ஆனா சிபிஐ சட்ட ரீதியிலான அமைப்பு அல்ல, சட்டம் சாரா அமைப்பு. ஓகேங்களா, அதுக்கு வந்து டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல இருந்து பவர் எடுத்துக்குவாங்க. இதுக்கு வந்து சிவிசி ஆக்ட் 2004 ஒரு ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா, ரைட். இதுக்கு ஆன்சர் வந்து சி. அடுத்து 146வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சரத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர் நீதிமன்றம் இருக்க வேண்டும் என கூறுகிறது. எந்த ஆர்டிகல் வந்து ஒவ்வொரு ஹைகோர்ட்டுக்கும் என்ன சொல்றது சார், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சரத்து, எந்த விதி கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, விதி 214. உண்மையாவே நமக்கு வந்து அரசியலமைப்பு எழுதும் போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கவர்னர் கண்டிப்பா இருக்கணும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கணும் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பின்னாட்கள்ல நம்ம வந்து அந்த ஆந்திரா மாநிலத்தில் பெரிய கலவரானதுல பொட்டி ஸ்ரீராமுலு 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து 1953 இறந்து பிறப்பு பெரிய கலவரானதுல 1956ல ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், ஓகேங்களா, மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் நிறைய மாநிலம் கிரியேட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இருந்து ஆந்திரா, கர்நாடகா, ஓகேவா, இந்த சைடு வந்து மகாராஷ்டிரா, இந்த சைடு கேரளா, உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரி ஏகப்பட்ட மாநிலம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதனால வந்து நிறைய ஹைகோர்ட் திடீர் உருவாக்க முடியாதனால 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஒரு ஹைகோர்ட் 2 மாநிலத்துக்கோ 3 மாநிலத்துக்கோ இருக்கலாம், ஒரு கவர்னர் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலத்தோடைய கவர்னராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் 214 அமெண்ட்மெண்ட் 1956 கொண்டு வரப்பட்ட 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 7வது சட்ட திருத்தம். வரக்கூடாதுப்பா. அடுத்து பொதுநல வழக்கு, சூப்பரான கொஸ்டின். பொதுநல வழக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், PIL அப்படி சொல்லுவாங்க. ஓகே, PIL சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா சிட்டிசன்ஸ் வந்து அவனுக்கு சம்பந்தமே இருந்தாலும் கேஸ் போடலாம். ஓகேவா, இப்போ என் சொத்து அபகரிக்கப்பட்டா நான் உடமையால நான் கேஸ் போடலாம். ஓகேதா, ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் சமுதாயத்தை பாதிக்குது, பொது நலனை பாதிக்குது, அதுக்காக நீ கேஸ் போடலாம். ஓகே, அதுதான் பொது நல வழக்கு. இது வந்து ஒரிஜினலா கான்ஸ்டிடியூஷன்ல இது கிடையாது. இதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அப்படி சொல்லுவாங்க. ஜுடிஷியரி ரொம்ப ஓவரா செயல்பட்டு PN பகவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுடிஷியரி இருந்தார், ஒரு ஜட்ஜ் இருந்தார். அவரோட டைம்ல தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. இது அமெரிக்காவில இருந்து ஒரு கான்செப்ட், அமெரிக்காவில இருந்து ஒரு கான்செப்ட். ஓகேவா, PN பகவதி தான் இதை அறிமுகப்படுத்துறாங்க. நான் சொன்ன வந்துட்டுப்பா, தகவல் அறிவு உரிமை சட்டம் எப்படி 30 நாட்கள். ஓகே, 30 நாட்களுக்குள்ள நீ என்ன செய்யணும், தகவலை கொடுத்துடணும் கவர்மெண்ட். 2005 சட்டம் அடிப்படையில். அடுத்து நம்ம பேசுறதா இருக்குது. ஓகேங்களா, CBI உனக்கு தெரிஞ்சதை மட்டும் மேட்ச் பண்ணு, சரியா? CBI CVC ரெண்டை மட்டும் நீ மேட்ச் பண்ணு. ஓகேவா, CBI உருவாக்கப்பட்டது 1963 3, CVC உருவாக்கப்பட்டது 1964 2. 3, 2 எங்கேயாவது ஆப்ஷன் இருக்கா மட்டும் பாரு. நீ இதெல்லாம் நீ படிச்சியோ படிக்கிறது எனக்கு தெரியாது. நான் சொன்னது நீ படிச்சிருக்க வேண்டியது ரெண்டையும் நீ கண்டிப்பா படிச்சிருக்கணும். இதை நீ படிக்கலான்னு பரவாயில்ல, நான் ஐயோ பாவன் விட்டுறேன் கூட வச்சுக்கோ. ஓகேவா, ஆனால் இந்த ரெண்டையும் நீ படிக்க கூடாது, படிக்காம இருக்கக்கூடாது. படிக்கூடாதுன்னு சொல்லிட்டுப்பா, படிக்காம இருக்கக்கூடாது. படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நீ ஆன்சர் பண்ணிருக்கலாம். 3, 2 ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. அப்ப இதுதான் கன்ஃபார்ம் ஆன்சர். ஓகேவா, 2 வேணா 2 இதுல இருக்கலாம். ஓகேவா, 3 1 தான் இருக்குது. 3, 2 நீ மேட்ச் பண்ணது முடிச்சு போச்சு, அவ்வளவுதான் கதை. நீ வேற இந்த ஆல் இந்தியா சீரிஸ் லோக்பில் சட்டம் வந்தது தேவையே இல்லை. ஓகே, நீ பாட்டுக்கு நீ வந்து ஆக்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அடுத்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் இந்த இயர் ஆஃப், அதாவது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது கேட்கிறாங்க. 1993 டேட்டோட படிக்கணும். அக்டோபர் 12 உருவாக்கப்பட்டது மனித உரிமைகள் ஆணையம். அதே மாதிரி இந்த மனித உரிமை ஆணையம் உருவாக்குறதுக்கு எது வந்து உந்துதலாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய ஐநா சபை 1948 டிசம்பர் 10, அதை கவனிச்சுக்கோ, டிசம்பர் 10 ஒரு அதாவது மனித உரிமை பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன் கொண்டு வந்தாங்க. அது அங்கீகரிச்சனால நம்ம ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா, ஆனா நம்ம சட்டம் கொண்டு வந்து இதுக்கு ஒரு ஆணையம் எல்லாம் அமைச்சது 93 அக்டோபர் 12. ஓகேவா, அடுத்து இந்தியாவிலே மிகப்பெரிய நீதிமன்றம், நல்லா கவனிச்சுக்கோ. இந்தியாவிலே முதலாக உருவாக்கப்பட்ட நீதிமன்றம் கேட்டாங்கன்னா 1862 மெட்ராஸ், கல்கத்தா, மும்பை நீதிமன்றம் ஒரே டைம்ல உருவாக்குனாங்க. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் கேட்டால் இந்த 3 தான், மெட்ராஸ், கல்கத்தா, பெங்கால் மும்பை. அது 1857. பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது 57. உயர் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷ்ல 62. ஆனா இங்க அது கேட்கிறேன், இது பெரிய நீதிமன்றம் அப்படின்னா பரப்பளவு எவ்வளவு பெருசா இருக்கும். நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டை தான் போய் பார்த்துனே தெரிஞ்சு, அதுவும் பெருசுதான். ஆனா அதை விட பெரிய நீதிமன்றம் எதுனா அலகாபாத் உயர் நீதிமன்றம் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய வளாகம் கொண்ட நீதிமன்றம். சரிங்களா, ரைட். அடுத்து தகவல் உரிமை சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது? நான் திருப்பி சொல்லிட்டேன்ப்பா, ஒரு கொஸ்டின்லேயே ஆன்சர் உண்டு. 2005 உருவாக்கப்பட்டது. 30 டேஸ். ஓகேங்களா, 30 நாளுக்குள்ள தகவலை கொடுத்துருக்கணும். இதுதான் வந்து ரூல்ஸ். அடுத்து திருப்பி ஒரு மேட்ச் தான் ஃபாலோயிங் வருது. இதுல பாருங்க, இதுல 2-3 விஷயத்துல அடிச்சாலே போதும். ஓகேங்களா, ஃபினான்சியல் எமர்ஜென்சி நம்ம போன டெஸ்ட்லயே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, போன டெஸ்ட்ல டிஸ்கஷன்ல பார்த்தா அதை கவனிச்சாலே போட்டுருக்கலாம். ஃபினான்சியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. ஓகேங்களா, ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280. ஓகேங்களா, எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் 324, யூபிஎஸ்சி 315. இப்போ மேட்ச் பண்ணனா என்ன வருது அப்படி பார்த்தீங்கன்னா 2-1-3-4 2-1-3-4 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. இதுல நீ
இந்த ஃபினான்சியல் எமர்ஜென்சியை மட்டும் நீ மேட்ச் பண்ணி ஆன்சர் போட்டுறலாம். நான் போன கிளாஸ் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கலாம். நீ படிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஒன்று மட்டும் ஒன்னே ஒன்று தான் ஆன்சர் இருக்கு. இது ஒன்று தான், இது போட்டு ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போலாமா? அப்ரிவியேஷன் ஆஃப் விவிபிடி. இது ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நல்லா கவனிச்சுக்கோப்பா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பிசிலே ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. விவிபேட், நோட்டா இதெல்லாம் எலெக்ஷன்ல கொண்டு வந்த புதிய இனிஷியேட்டிவ். இதோடைய ஃபுல் ஃபார்ம் கேட்டாங்க. பாதி பேருக்கு தெரியல. ஓகே, பாதி பேர் தப்பா போட்டு வந்தான். ஓகேவா, என்ன சொல்ற பாருங்க. இது வந்து எல்லாத்துக்கும் விவிபிஏடி கரெக்டா கொடுத்துருக்கான் ஒரு வார்த்தையை வச்சு. ஓகேவா, நம்ம ஏன தர முடியாது, கரெக்டா போடணும். ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். அக்கௌண்ட் கிடையாது, ஆடிட் ட்ரையல். ஓகேவா, அதாவது வாக்காளரை சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை நடைமுறை. இது என்ன சார் ஒண்ணுமே புரியல சார். விவிபேட்னா என்ன, அதான் சொல்லி தொடங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நோட்டானா என்னன்னு சொல்றேன். உங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க. மிஷின் அமுக்குவீங்கல்ல, சின்னம் இருக்கும். ரெட்டையலை, உதயசூரியன், வேற சின்னதா இருக்கு, மாம்பழ சின்னம், எல்லா சின்னமும் அது வரிசையா அப்படி இப்படி அங்கங்க இருக்கும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, லாஸ்டா ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. எது கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நான் மேல இருக்கக்கூடிய யாருக்கும் வாக்களிக்க விருப்பம் இல்லை, நன் ஆஃப் தி அபவ், அதுதான் நோட்டா. அதை அமுக்குனேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நோட்டாக்கு போய் விழுந்துரும். நோட்டாக்கு போய் விழுந்தா நீ வேற யாருக்கும் ஓட்ட போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றேன். பாதி பேர் சொல்லுவான், இந்த நோட்டாக்கு நிறைய ஓட்டு விழுந்தா திருப்பி எலெக்ஷன் வைப்பாங்க. அப்படிதான் ஒன்றும் கிடையாது. நோட்டாக்கு 10,000 வாக்குல 8,000 வாக்கு நோட்டாக்கு விழுந்தா, ஏன் 9,999 வாக்கு விழுந்தாலும் அது வந்து இன்ன வரைக்கும் செல்லுபடி தகுந்தது அது கிடையாது. ஓகேங்களா, அது வந்து செல்ல தகுந்தது கிடையாது. சும்மா நீ எதுக்கும் வாக்களிக்க, நீ ஓட்டு போடாம இருக்கிறதுக்கு வந்து இதே வட்டி பட்டனை வந்து அமுக்கிட்டு போ அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா, இது ஒரு நோட்டா, அதோட ஃபுல் ஃபார்ம் நன் ஆஃப் தி அபவ். ஓகேங்களா, அதே மாதிரி நீ நல்லா கவனி, ஓட்டு போட்டுறது தெரிஞ்சிருக்கும். ஓட்டு போட்ட பட்டனை அமுக்கினதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு மிஷின் இருக்கும். ஓகேங்களா, சின்னதா இத்தினோடு தான் இருக்கும். அந்த மிஷின்ல நீ யாருக்கு ஓட்டு போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டு சீட்ல காமிக்கும். ஓகேங்களா, நீ செக் பண்ணிக்கலாம். நம்ம பாதி பேர் சொல்லுவோம், எந்த பட்டனை அமுக்குனாலும் ரெட்டையரைக்கே போகுது, எந்த பட்டனை அமுக்குனாலும் தாமரைக்கே போகுது சொல்லுவாங்க பாதி பேர். ஓகேவா, எதிர்கட்சிக்கு தான் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பக்கத்துல ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க. அதுல நீ எதுக்கு ஓட்டு போட்டையோ அந்த சீட் அதுல காமிக்கும். அதுக்கு அந்த மிஷினுக்கு பேர் தான் ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆக்டர், வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை நடைமுறை. இது ரீசெண்டா என்னவோ ஆரம்பிச்சிட்டாங்க, அதை எதையும் கவுண்டிங் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 155. which of the following statement is correct? ஓகேவா, எது வந்து சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, இப்போ அது பத்தின ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு 1948. நம்ம இப்பதான் சொன்னேன், 1948 டிசம்பர் 10 தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த மனித உரிமைகள் பிரகடனம், அதாவது யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா பாஸ் பண்ணாங்க. எங்க, நம்மளுடைய ஐநா சபையிலே பாஸ் பண்ணாங்க. எப்போ? டிசம்பர் 10. இந்த நாளை நினைவு கூறும் விதமாக தான் நம்ம டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினமா நம்ம கொண்டாடுறோம். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து, இப்போ இந்த டிக்ளரேஷன்ல, இந்த பிரகடனத்துல மொத்தம் 30 ஆர்டிக்கல் இருக்கும். என்ன சார் இந்த 30 ஆர்டிகல்னா 30 வெவ்வேறு விஷயங்களே பேசும். மனித உரிமைகள் சம்பந்தமான வேற வேற விஷயங்கள், அதாவது எல்லாரும் சம உரிமை வழங்கணும், பேச்சுரிமை கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை, இந்த 30 விஷயத்தை பேசக்கூடியதுதான் இந்த டிக்ளரேஷன். ஓகேங்களா, இதுல ஆர்டிகல் 10. ஓகே, ஆர்டிகல் 10 என்ன சொல்லுது அப்படி பாத்தீங்கன்னா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 படி மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இத பேசக்கூடிய ஆர்டிகல் 1. சரிங்களா, ஆர்டிகல் 10 கிடையாது. ஆர்டிகல் 10 என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க விதி ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தா நம்ம கான்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய ஆர்டிகலை பத்தி பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல் 10 என்ன பேசுனா, ஃப்ரீடம் டு ஸ்பீச். ஓகேங்களா, பேச்சு சுதந்திரத்தை பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் 10. அப்போ 2வது ஸ்டெப் தப்பு, நமக்கு கொடுத்துருக்கிறது ஆர்டிகல் 1. அடுத்து நான் சொன்ன மாதிரி பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் மொத்தம் 30 விதிகளை கொண்டுள்ளது. மொத்தம் எத்தனை விதி இருக்குது? 30 ஆர்டிகல்ஸ் இருக்குது, நான் சொல்லிட்டேன். ஓகே, ரைட். அடுத்து, ஐக்கிய நாடுகள் பொது சபையின் பன்னாட்டு மனித உரிமை பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. எஸ், நான் சொன்ன ஐநா சபை தான் ஏற்றுக்கொண்டது. அப்போ 1, 3, 4 ஏற்றுக்கொண்டது. ஓகே, இதான் சரியானது. ஓகே, 1, 2, 3, சரி 1, 3, 4. அடுத்து, மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்துக்க கேட்குறாங்க. கமிட்டி. ஓகே, இந்த சைடெல்லாம் எப்பவுமே இது ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, இது வந்து 2022 கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நமக்கு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்செப்ட் இல்லாமல் ஃபேக்ட் தான் கேட்பாங்க. ஒரு ஸ்கீமோடைய வருஷம் டேட்டோட கேட்பாங்க, தமிழ்நாடு ஸ்கீமா இருந்தா. அதே இது ஒரு கமிட்டியா இருந்தால் கமிட்டியோடைய வருஷம் கேட்குறாங்க. அதே மாதிரி இங்கே பார்க்கும்பொழுது
கௌஸ்வாமி கமிட்டி ஆன் எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், அதாவது எலெக்ஷன்ல வந்து சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்காக தேர்தல் சீர்திருத்த கோஸ்வாமி குழு எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அடுத்து வோரா குழு, அரசின் நிதியளிப்பு இந்திரஜித் குழு, இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு. ஓகே, இதுல நீங்க 3 கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. யாராவது லட்சுமிகாந்த் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஓரா குழு பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த டி இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு எல்லாருமே கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஓகேங்களா, படிக்கிறா கூட வந்து இனிமேல் படிச்சிருங்க. ஓகே, முதல் நிர்வாக சீர்திருத்த குழு ஏஆர்சி ரிப்போர்ட் அப்படி சொல்லுவாங்க 1966. ஓகேடா, இரண்டாவது ஏஆர்சி அப்படி சொல்லுவாங்க, அதுதான் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் எப்பொழுது போடப்பட்டது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2008. ஓகேடா, அப்ப 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். இதுல நீ டி மட்டும் மேட்ச் பண்ணி ஏதாவது ஆப்ஷன் இருக்காம பாரு. டிக்கு வந்து 3 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேடா, அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிஆர்டி அப்படின்னு இருக்குது. ஓகேடா, இப்போ இதுல என்ன அப்படி பார்க்கணும் பார்க்கும்போது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. ஓகே, ஏன் டி அப்படி சொல்றோம் அப்படி பாத்தீங்கன்னா தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான கோஸ்வாமி குழு 1990. ஓகேடா, வோரா குழு ஓகே ஃபேமஸ் ஆனது லட்சுமிகாந்த் படிச்சீங்கன்னா கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கும். 1993 வோரா குழு எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய அந்த எலெக்ஷன்ல வந்து தேர்தலை வந்து கிரிமினலைசேஷன், ஓகேங்களா, அதாவது நிறைய இடங்கள் அந்த குற்றவாளிகள் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்றாங்க தடுப்பதற்காக இதுக்கு போடப்பட்ட ஆணையம் தான் வோரா குழு அறிக்கை. ஓகேங்களா, 1993. அடுத்து அரசின் நிதியளிப்பு மூலமாக தேர்தல்களை பற்றி இந்திரஜித் குப்தா குழு. ஓகே, 1998. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 2008. ஓகே, அப்ப மேட்ச் பண்ணனா 4 1 2 3. ஓகே, ஆன்சர் டி. அடுத்து which high court jurisdiction over லட்சத்தீவு. ஓகே, அதாவது நம்ம ஊர்ல நம்ம சொன்ன ஆல்ரெடி ஒரு சட்டம் பார்த்திருந்தோம், ஒரு ஆர்டிகல் பார்த்திருந்தோம் 214 நினைக்கிறேன். 214 என்ன சொல்றது அப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஆர்டிகல் பார்த்திருந்தோம். அதை 7வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில மாத்திரம் 1956 நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதன் அடிப்படையில ஒரு ஸ்டேட் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்டேட்டுக்கு ஒரு காமன் ஹைகோர்ட்டை வச்சுக்கலாம் இன்றும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுடைய ஹைகோர்ட் யாருக்கும் சொந்தம்? தமிழ்நாட்டுக்கும் சொந்தம், பாண்டிச்சேரிக்கும் சொந்தம். பாண்டிச்சேரியில போடக்கூடிய கேஸும் தமிழ்நாட்டில் தான் வரப்போகுது. ஓகே, அதே மாதிரி லட்சத்தீவு ஒரு தீவு. ஓகே, நமக்கே தெரியும் இந்தியாவுடைய இடது பக்கம், அதாவது அரபிக்கடல் இருக்கக்கூடிய தீவு தான் லட்சத்தீவு. அதுக்கு ஹைகோர்ட் அங்க கிடையாது. ஓகேங்களா, அதனால வச்சுக்கிறாங்க காமன் ஹைகோர்ட்டாக லட்சத்தீவோட ஹைகோர்ட் கேரளாவில் இருக்குது. ஓகே, ஏன்னா நீங்க இந்தியா மேப் படி பார்க்கணும். இந்தியா மேப் படி பார்க்கும்போது இங்க வந்து லட்சத்தீவு இருக்கும். ஓகே, இதுக்கு அதாவது இங்க வந்து அந்தோமான் நிக்கோபார் இருக்கும். ஓகே, இங்க வந்து அந்தோமான் தலிதா இருக்கும், அந்தோமான் நிக்கோபார் இருக்கும். எப்பவுமே இதுக்கும் இது ஒரு தீவு, அதனால அங்க ஹைகோர்ட் வைக்காம இந்த பகுதிக்கு கொஞ்சம் நியரர், இந்த பகுதிக்கு எது நியரரோ அதை தான் ஹைகோர்ட் டிட்டர்மைன் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் லட்சத்தீவுக்கு நியரர் எதுனா கேரளா திருவனந்தபுரம் ஹைகோர்ட் தான் டிட்டர்மைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அந்தமானுக்கு நியரர் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது. நீங்க மேல பார்க்கும்போது வெஸ்ட் பெங்கால் தான் நியரர். அதனால கல்கத்தாவுடைய ஹைகோர்ட்டை வந்து காமன் ஹைகோர்ட்டை வச்சுக்கோங்க. அப்ப அந்தமானுக்கு கல்கத்தா ஹைகோர்ட், நம்மளுடைய லட்சத்தீவுக்கு வந்து கேரளா ஹைகோர்ட். அதே மாதிரி அடுத்து ஒரு கொஸ்டின் வரும், கோவாவுக்கு எது காமன் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின் வரும். அதை அடுத்து நம்ம பார்க்கலாம் பின்னாட்கள் வரும். ஓகே, அடுத்து இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்மளுடைய ஷெட்யூல் 12 அட்டவணை இருக்கு பாருங்க. 12 அட்டவணையில 5, 6 இந்த 2 அட்டவணையும் சிறப்புரிமைகளை பத்தி பேசும். பழங்குடியினர் இருக்கக்கூடிய சிறப்புரிமைகளை பத்தி பேசும். 6வது அட்டவணை பார்த்தீங்கன்னா ஏடிஎம் ஸ்கொயர் அப்படி சொல்லிட்டு நீங்க சின்ன வயசுல சரி படிச்சிருப்பீங்க, சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க இனிஷியலா. ஓகே, ஏடிஎம் ஸ்கொயர் அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இந்த 4 ஸ்டேட்டை பத்தி பேசக்கூடியதுதான் இந்த ஏடிஎம் ஸ்கொயர் 6வது அட்டவணை. அந்த 5வது அட்டவணையில ஸ்பெஷல் ப்ரொவிஷன் டு சம் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அதுல கிட்டத்தட்ட ஒரு 10 மாநிலங்களுக்கு சிறப்பான உரிமைகளை அதிகாரங்களை கொடுத்திருக்குது. ஓகே, சிறப்பான உரிமைகள் அதிகாரங்களை கொடுத்திருக்காங்க. அந்த அதிகாரம் தான் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 1 2 3 சரியானவை. ஓகேங்களா, அதாவது 371 இதை பத்தி பேசினா மகாராஷ்டிரா குஜராத் மாநிலத்தை பத்தி பேசுது. 371A இதை பத்தி பேசினா நாகாலாந்து மாநிலம் தொடர்பானது. 371D என்னது ஆந்திர பிரதேச மாநிலம் தொடர்பானது. 375H பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கிடையாது, அருணாச்சல பிரதேசத்துக்கு. 371H வந்து தமிழ்நாடு கிடையாது, அருணாச்சல பிரதேசம். ஓகேங்களா, இது எல்லாமே சிறப்புரிமைகள். 371ADH மட்டும் அருணாச்சல பிரதேசத்துக்கு, தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு அந்த 10 மாநிலங்களில் ஒரு மாநிலமாகவே இருக்காது. ஓகேங்களா, அடுத்து ஒரு கமிட்டிஸ். ஓகேங்களா, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். காக்கா கலேக்கர் கமிட்டி, ஷக்ஷா கமிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டர் கமிஷன், ஏகே மாத்தூர். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 4 குரூப் 2 உடைய கொஸ்டின் தான் இது. ஓகேங்களா, காக்கா கலேக்கர் கமிட்டி ஃபேமஸ் ஆனது 1953ஆம் ஆண்டு போடப்பட்டது. இந்தியாவிலே போடப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். ஓகேங்களா, அதெல்லாம் இங்க இருக்குது 4 மேட்ச்.
அடுத்து ஷக்ஷா கமிட்டி எதுக்காக அப்படின்னா ட்ரைபல் அஃபேர்ஸ்க்காக. மண்டல் கமிஷன் நமக்கு தெரியும், ஊருக்கே தெரிஞ்சது 1979ஆம் ஆண்டு போடப்பட்டது, இரண்டாவது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். ஓகேங்களா. ஜஸ்டிஸ் ஏகே மாத்தூர் எதுக்காகனா 7th பே கமிஷனுக்காக போடப்பட்டது. இது வந்து கொஞ்சம் ஒரு நடப்பு, இது வந்து எக்கனாமிக் சம்பந்தமான கொஸ்டின் தான். இருந்தாலும் மொத்தமா யூனிட் 8 சார் 9 இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகள். ஓகேங்களா. அப்போ காக்கா கலைக்கர் முக்கியம், மண்டல் கமிஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டையும் நீங்க மேட்ச் பண்ணி தான் ஆன்சர் வந்துடும் அதிகபட்சம். காக்கா கலைக்கர் என்ன சொன்னேன் 4, மண்டல் கமிஷன் 3. ஓகே 4 3 இந்த இருக்கு பாருங்க, ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. 4 மேட்ச் பண்ணினாலே முடிஞ்சு போச்சு. காக்கா கலைக்கர் தெரிஞ்சாலே போதும். மண்டல் கூட 2 ஆப்ஷன் இருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் 2 ஆணையம் போட்டிருப்பாங்க, அதை பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சட்டநாதன் ஆணையம் 1969 போட்டிருப்பாங்க, அதை பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா. ரைட். யூனிட் 9 தான் இதெல்லாம், கொஞ்சம் இதெல்லாம் பாலிட்டி சம்பந்தமா கேட்டிருக்கோம். அடுத்து பின்வரும் எந்த மாநிலத்தில் உயர்நீதிமன்றம் இல்லை? நான் சொன்னா ஒரு சில ஸ்டேட்டுக்கு காமன் ஹைகோர்ட் இருக்கும், அதனால ஒரு ஸ்டேட்ல வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஹைகோர்ட் இருக்காது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன லட்சத்தீவு, அது ஒரு யூனியன் டெரிட்டரி தான். அதே மாதிரி அந்தமானிக்கோ சரி நம்மளுடைய பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் காமனா ஒரே ஹைகோர்ட். ஓகே. அதே மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதுக்கு ஹைகோர்ட் இல்லை அப்படின்னா டெல்லிக்கு ஹைகோர்ட் இருக்கு, டெல்லி ஹைகோர்ட் இருக்குது. ஓகேவா. சண்டிகருக்கு ஹைகோர்ட் இருக்குது நமக்கு தெரியும், ஒரிசாக்கு ஹைகோர்ட் இருக்குது, கோவாக்கு ஹைகோர்ட் கிடையாது. கோவா தான் பார்த்தீங்கன்னா பம்பாய் ஹைகோர்ட்டை ஷேர் பண்ணிக்குது. எப்படி நமக்கு வந்து பாண்டிச்சேரி ஷேர் பண்ணிக்குதோ அதே மாதிரி இது பம்பாயை ஷேர் பண்ணிக்குது. அடுத்து இந்த ரூல் ஆஃப் லா, இதை வச்சு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா சிலபஸ்ல ஒரு வார்த்தையா கொடுத்துருக்காங்க, அதனால நீங்க வந்து நல்லா இதை பார்த்துக்கணும். சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட், இந்த வார்த்தையை இந்த விஷயத்தை ப்ரொபோஸ் பண்ணது யாருங்க கேட்பாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏவி டைசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் இந்த வார்த்தையை ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவரும், ஓகே, அனைவரும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவனங்களும் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு பொறுப்பானவர்கள். எஸ் கரெக்ட் தான். சட்டத்தின் ஆட்சினா அதுதான். ஓகேங்களா. என்ன நம்மளுடைய அரசும் தனியார் ரெண்டுமே சேர்ந்து அவங்க மக்களுக்கு பொறுப்பானது அப்படி சொல்றாங்க. கரெக்ட் தான். அடுத்து சட்டத்தின் ஆட்சி என்பது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவானது, எல்லாருக்கும் பொதுவானதாக பாதுகாப்பானதாக, மேலும் அந்த மக்களின் உரிமைகளையும் அவர்களின் அடிப்படை சுதந்திரத்தையும் காப்பது முக்கியம் என்கிறது. உண்மைதானே. சட்டத்தின் ஆட்சினாலே மக்களுடைய உரிமைக்காகவும் மக்களுடைய என்ன சொல்றது பாதுகாப்பா இது அடிப்படை சுதந்திரத்துக்காகவும் இருக்குது. ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா இதுக்கும் சரியான விளக்கம் இல்லை. ஓகே, நீங்களே பாருங்க, ரெண்டும் ரிலேட் ஆகாம இருக்கும். இது ஒரு டெஃபினிஷன், அது ஒரு டெஃபினிஷன் மாதிரி தான் இருக்கும். விளக்கம் இல்லை. ஓகே, அது மட்டும் தான் ஆன்சர். ரெண்டுமே ரைட். அடுத்து நேஷனல் கன்சியூமர் டே, ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் அப்படி? இதே மாதிரி நம்ம பார்ட்டி சம்பந்தமானது ஹியூமன் ரைட்ஸ் டே. ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது இப்போதான் நான் வந்தது கன்சியூமர் டே, அப்புறம் வந்து பஞ்சாயத்து ராஜ் டே. ஓகே, இதெல்லாம் எதுக்காகனா அந்த சட்டம் கொண்டு வரும்போது அது ஒரு டேவா நம்ம அனுசரிக்கிறோம். ஓகேங்களா. பஞ்சாயத்து ராஜ் டே நான் ஆல்ரெடி போன எபிசோடே நம்ம சொல்லியிருந்தோம், போன டிஸ்கஷன் வீடியோலேயே பஞ்சாயத்து ராஜ் சொல்லும் போது அந்த சட்டம் ஓகே அப்பதான் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது ஏப்ரல் 24. அதனால நம்ம அந்த டேவை வந்து பஞ்சாயத்து ராஜ் தினமா கொண்டாடுறோம். அதே மாதிரி இங்க கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கோப்பா கோப்ரா அப்படி கூட சொல்லுவாங்க. 1986ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. என்னது? கன்சியூமர் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு உரிமை சட்டம் 1986 நம்மளுடைய டிசம்பர் 24 இந்த டேட்ல தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அதனால நம்ம எப்பவும் போல இந்த டேட்டை நம்ம என்னவா கொண்டாடுறோம்? கன்சியூமர் டேவா கொண்டாடுறோம். ஓகேங்களா. ரைட். அடுத்து லோக் அதாலத் பற்றிய தவறான வாக்கியத்தை கண்டறியவும். ஓகே, லோக் அதாலத் என்ன சார்? லோக் அதாலத் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்த்து சிம்லா கான்ஃபரன்ஸ்ல லோக் ஆயுக்தா, லோக்பால், உப லோக் ஆயுக்தா அதை பத்தி பேசியிருந்தோம். இது அதே மாதிரி கொஞ்சம் டிஃபரன்ஸ். லோக்னாலே மக்கள், அதை ஞாபகம். லோக் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தி வார்த்தைக்கு மக்கள் அர்த்தம். இது அதாலத் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பீடி, அதாவது வேகமாக மக்களுக்கு தீர்வு வழங்க வேண்டும். நிறைய கேஸ் நம்ம ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல தான் லட்சக்கணக்கில் கேஸ் பெண்டிங்கா இருக்கு. பாருங்க எவ்வளோ ஒரு கேஸ் சராசரியா ஒரு சிவில் கேஸ் முடிவதற்கு 7 இருந்து 12 வருடங்கள் ஆகுதாமா சராசரியா. ஒரு சில கேஸ் 7 வருஷம் முடிஞ்சிடும், ஒரு சில கேஸ் 12 வருஷங்கள் வரைக்கும் நீண்டிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க குடும்பத்திலேயே ஒரு சிவில் கேஸ் எங்க தாத்தா காலத்துல இருந்து நடந்தது. ஓகேங்களா. எங்க அப்பா காலத்துல போன 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த கேஸே வந்து முடிஞ்சு
அதுவும் முடிஞ்சதுன்னா ஒருத்தருக்கு சைடு தீர்ப்பெல்லாம் கொடுக்கல. ஓகே, அது இழுத்துக்கிட்டே போனதுனால எப்பா என்னால சமாளிக்க முடியாது, அவங்களால சமாளிக்க முடியாது, 2 பேரும் என்ன ஆகிட்டோம், சமாதானம் ஆகிட்டோம். ஓகே, எங்க குடும்பத்துக்கும் இன்னொரு வீட்டுக்கு இருந்த கேஸ் இதே மாதிரி தான், எல்லா குடும்பத்திலும் இதே கதை தான். ஓகே, சிவில் கேஸ் அப்படின்னாலே ரொம்ப காலம் எழுதிட்டு இருக்கு. இந்த மாதிரி கேஸ் ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங் இருக்கிறதுனால லோக் அதாலத் அப்படிங்கிற விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா விரைவாக விரைவாக தீர்ப்பு வழங்கணும். அதுதாங்க சொல்றாங்க. தவறான வச்சனம் கேட்கிறாங்க. லோக் அதாலத் என்பது ஒரு வழக்கை விரைந்து முடிக்க வல்ல செயல் அமைப்பு. இது கரெக்ட் தான். ஓகேங்களா? இது ஒரு சட்ட அமைப்பின் கருவி அல்லன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, சட்ட அமைப்பின் கருவி அல்லவா? ஐயோ, அப்படிதான் கிடையாது, இது ஒரு கருவி தான். ஓகே, இதுதான் தவறானது. ஏன்னா இதுக்காக நம்ம ஒரு சட்டமே போட்டிருக்கோம், நல்சா ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1986ஆம் ஆண்டு நல்சா ஆக்ட் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இது ஒரு முக்கியமான சட்ட அமைப்பு தான். ஓகே, வழக்கலை சமாதான முறையில் தான் சமாதானமா கூட பேசி 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க இருப்பாங்க. ஓகே, அதுக்கு ஒரு மெத்தடாலஜி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து லோக் அதாலத் மக்கள் வாசற்படிக்கே சென்று நீதி வழங்கும். எஸ், எல்லாமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ACD எல்லாம் கரெக்ட், B மட்டும் தப்பு. அவருடைய வாசற்படிக்கே சென்று தீர்ப்பு வழங்கும். அடுத்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். ஓகேங்களா? பெண்களுக்கான ஆணையம் உருவாக்கப்பட்டது ஜனவரி 1992ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து மாநில உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு நீடிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஹைகோர்ட் இருக்கு, அந்த ஹைகோர்ட்டோடைய ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நீதிமன்ற வரம்பு அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாருக்குன்னா நம்முடைய பாராளுமன்றம் ஒரு சட்டம் போடுவாங்க. ஓகேங்களா? பாராளுமன்றம் ஒரு ஆக்ட் போட்டு அந்த ஆக்ட் மூலமா தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த என்ன சொல்றது அந்த அந்த ஹைகோர்ட்டோடைய ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸ்டெண்ட் விரிவுபடுத்த முடியும். நாளைக்கே வந்து என்ன செய்யறாங்க, ஹைகோர்ட் தமிழ்நாடுடைய ஹைகோர்ட்டு கொஞ்சம் வேற ஏதாவது நாளைக்கு புதுசாக மாநிலம் உருவாக்கி அந்த மாநிலத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, கண்டிப்பா வந்து அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து அன்னபூரணா மகிழா மண்டல். இந்த லா வராது, சரிங்களா? இந்த லா தான் மகிழா மண்டல் திட்டம் எதுக்கு என்ன கூறுவது? அதாவது இந்த மகிழாங்கிற வார்த்தை வந்தாலே எதுக்காக? எம்பவரிங் உமன். ஓகே, மகளிருக்கு அதிகாரம் அளித்தோம். அந்த போட்டு போயிருங்க, சரிங்களா? மகளிர்னா மகிழா. உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் கூட மகிழா சாமான ஏதோ ஒரு திட்டம் கூட கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, 7.1% 7.5% இன்ட்ரெஸ்ட்ல பெண்கள் பெயரில் சேமிப்பு திட்டம் தொடங்குவதற்காக ஒரு 2 years ஸ்கீம் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓரளவுக்கு அதிகமான வட்டியில போஸ்ட் ஆஃபீஸில் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து ரீஅரேஞ்ச் த குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, கால வரிசைப்படுத்துக கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எது, 2வது எது, 3வது எது பார்க்கணும். ஓகே, இதுல ஒரு சில சட்டம் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வரதட்சணை தடை சட்டம் நம்ம கண்டினியூஸா பேசியிருக்கோம் 1961. ஏன் அப்படின்னா இந்த வரதட்சணை சட்டத்திற்காக நம்மளுடைய பார்லிமெண்ட்ல கூட்டத்தொடர் ஜாயின்ட் சிட்டிங் ஆர்டிகல் 108 பயன்படுத்தி ஜாயின்ட் சிட்டிங்கை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தணும். ஓகே, வரதட்சணை சட்டம் 1961. விபச்சார தடை சட்டம் 1956 நேரு இருக்கும் போதே கொண்டு வந்தாங்க, இம்மாரல் டிராஃபிக் ஆஃப் பிரிவென்ஷன் ஆக்ட். அடுத்து சதி தடை சட்டம் 1987. சார், இதெல்லாம் 1829 கொண்டு வந்துட்டாங்க. எஸ், அது பிரிட்டிஷ்ல கொண்டு வரப்பட்டாங்க. ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து சதி தடை சட்டம் 1987 கொண்டு வந்தாங்க. குழந்தை திருமண சட்டம் தடுப்பு சட்டம் 2006ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஓகே, அப்ப சீன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விபச்சார தடை சட்டம். ஓகே, 4. அடுத்து நம்மளுடைய வரதட்சணை தடுப்பு சட்டம் 2. அடுத்து சதி, அடுத்து வந்து குழந்தை திருமணம். 4 2 3 1 சார், 4 2 3. ஓகே, ஒவ்வொரு சட்டத்தோடைய வருடங்கள் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வீக் அந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சட்டம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஆர்டிக்கல், அந்த ஹியூமன் அது பேர் என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும் பாருங்க, அது தொடர்பான டாபிக் படிங்க, நிறைய இதுதான் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சிம்பிள் ஃபேக்சுவல் கொஸ்டின். எந்த நாடு வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான ஊதியத்தை கொண்டு வந்த முதல் நாடு அப்படின்னா ஐஸ்லாந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஐஸ்லாந்து கண்ட்ரி தான் சமமான ஊதியம். நமக்கு தெரியும் ஸ்வீடன் கண்ட்ரி வந்து குறை தீர்ப்பாயத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது. இது ஒரு ஃபேமஸ் கொஸ்டின். ஓகேங்களா? அதாவது மீரா குமார், கிரண் பேடி, சாஹிப் பாத்திமா பிவி, KC பட்டாச்சாரி, இதெல்லாம் பெண்கள். ஓகே, நம்ம உமன் எம்பவர்மெண்ட் பார்ட்டியில் ரொம்ப முக்கியமான டாபிக். அதனால பெண்கள் தொடர்பான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஓகேங்களா? யார் வந்து ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ரீசெண்டாக கூட தமிழ்நாட்டை சேர்ந்து ஒரு பெண்மணி இமயமலையான எவரெஸ்ட் சிகரத்தை வந்து எழுதியிருக்காங்க. அந்த பெண்மணியோட படம், அந்த பெண்மணியோடைய பேரை படிச்சு வச்சுக்கணும். முதல் திருநங்கை SI படிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி முதல் பெண் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து மெட்ரோ ட்ரெயின் ஓட்டினாங்க, ஃப்ளைட் ஓட்டினாங்க, இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. அதான் படிச்சு வச்சுக்கணும். இல்லை ஃபர்ஸ்ட் நமக்கு மீரா குமார் நமக்கு தெரியும், அவர் தான் முதல் லோக்சபாவுடைய ஸ்பீக்கர். ஓகே, மக்களவையுடைய முதல் சபாநாயகர். ஓகே, 3. கிரண் பேடி ஊருக்கே தெரியும், ஈஸியானது. முதல் பெண் IPS அதிகாரி,
எஸ் ஓகேவா, இதுல மட்டும் இது மிஸ்டேக்ஸ். ஐபிஎஸ் அதிகாரி ஓகேங்களா, ஐபிஎஸ் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி 2. அந்த சாஹிப் பாத்திமா பிவிங்கிற பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துடைய முதல் பெண் நீதிபதி ஓகேங்களா 4. அடுத்து கேசி பட்டாச்சாரியா யாருங்க கேட்பாங்க, முதல் பெண் டிஜிபி, ஒரு மாநிலத்துடைய முதல் பெண் டிஜிபி இவங்க. ஓகே 3241 ஆப்ஷன் டி. ஓகே இதே மாதிரி முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா, இது மிஸ்டேக் தான். கிரண்பேடி பெண் ஐபிஎஸ் தான். ஐஏஎஸ் அதிகாரி ராஜம் மல்ஹோத்ரா, அவங்க தான் வந்து முதல் பெண் ஐஏஎஸ் அதிகாரி. ஃபர்ஸ்ட் உமன் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஈஸியான கொஸ்டின், எல்லாருமே ஜெயலலிதா அப்படின்னு போட்டு வந்துருவீங்க, கிடையாது. ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. தான் எம்ஜிஆருடைய மனைவி. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் எப்பவும் போல ஒரு தலைவர் பெருமாபெரும் தலைவர் இறந்ததுக்கு அப்புறம் கட்சிக்குள்ள அப்படி இப்படி சண்டை நடக்கும். அது ஏடிஎம்கே சொல்லவே வேணாம். அதுக்கு என்ன ஆச்சுன்னா திடீர்னு எம்ஜிஆர் உடனே கூட இறக்கும் பொழுது அடுத்த தலைவர் அவருமே எதுவுமே அறிவிக்கல. அதனால என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அவருடைய மனைவி ஓகே ஜானகி ராமச்சந்திரன் சார்பாக ஒரு கேங் உருவானது, இன்னொரு சைடு ஜெயலலிதா சார்பாக ஒரு கேங் உருவானது ஓகேங்களா. அதுதான் ஃபர்ஸ்ட். அதனால தான் டெம்பரரியா ஜானகி ராமச்சந்திரன் வந்து ஃபர்ஸ்ட் சிஎம் ஆவாங்க, உமன் சிஎம்மா. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அரசியல் அப்படியே கட்சியை உடச்சி ஜெயலலிதா பக்கம் எல்லாரும் வருவாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கே தெரியும் ஜெயலலிதா அவர்கள் தான் நினைச்சிருக்க முடியும் தெரியுதுன்னா ஜானகி ராமச்சந்திரன் விட்டு கொடுத்துருவாங்க கட்சியை ரெண்டா உடையன்னு சொல்லிட்டு. ஓகே அடுத்து 2க்கு அதிகமான மாநிலங்களில் பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவுவதற்கான அரசியல் சட்ட திருத்தம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 7வது சட்ட திருத்தம் 1956. இது நீதிமன்றத்துக்கும் பொருந்தும், இது கவர்னருக்கும் பொருந்தும் ஓகேவா, ஆளுநருக்கும் பொருந்தும். தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறக்கூடிய பகுதி எந்த பகுதி ஆல்ரெடி சொன்ன பகுதி 15 ஆர்டிகல் 324 இருந்து 329 வரைக்கும். இதை 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பத்தி பேச வரும். சரி இவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஆர்டிகல் பகுதி வந்து 15 மொத்தம் இருக்கக்கூடிய 25 பகுதிகளை தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. 12 அட்டவணையை படிச்சுக்கோங்க. சரி 25 பகுதி 12 அட்டவணை. இந்தியா எந்தெந்த ப்ரொவிஷன்ல இருந்து எதெல்லாம் பாரோ பண்ணாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஏரியா. 21வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் பாருங்க பின்வரும் எந்த மொழி சேர்க்கப்பட்டது அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஓகேவா. ஏன்னா 3 சேர்க்கப்பட்டது கேட்கறேன். என்ன கேட்கறாங்க, சேர்க்கப்படவில்லை ஓகேவா, நாட் ஆடட் அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேங்களா. நான் சொன்ன 8th ஷெட்யூல்ல என்ன பேசுறாங்க அப்படின்னா நம்ம லாங்குவேஜ் பத்தி பேசுறாங்க. அதுக்கு மொத்தம் 3 அமெண்ட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். 1 ஓகேங்களா 21வது அமெண்ட்மெண்ட் ஓகேவா. அடுத்து 71வது அமெண்ட்மெண்ட். அடுத்து 92வது அமெண்ட்மெண்ட் ஓகேங்களா. இந்த 3 ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஒரு லாங்குவேஜ் ஆட் பண்ணல, பேரை மட்டும் சேஞ்ச் பண்ணாங்க. 96வது அமெண்ட்மெண்ட் தான் அந்த ஒடியா லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணாங்க ஒரியான்னு ஓகேங்களா. அப்போ 21வது அமெண்ட்மெண்ட்ல சேர்த்த மொழி என்ன மொழின்னு கேட்பாங்க, சிந்தி மொழி ஓகேங்களா, சிந்தி மொழி. 71வது அமெண்ட்மெண்ட்ல சேர்த்ததுதான் KMN அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்கட்டா. கொன்கானி, மணிப்பூரி, நேபாளி இந்த 3 லாங்குவேஜை சேர்த்தாங்க. சாந்திரி சேர்க்கல, சாந்திரி இங்க சேர்த்தாங்க 92ல. சாந்திரி, போடோ, டோங்கிரி, மைத்திரி இந்த மாதிரி ஒரு 4 லாங்குவேஜை இங்க சேர்த்துக்கிட்டாங்க ஓகேவா. SMBD ஓகே. இங்க 96ல ஒடியா அப்படிங்கிற வார்த்தையை ஒரியான்னு மாத்திக்கிட்டாங்க சரிங்களா. நான் ஒரியா அதுக்கு முன்னாடி சேர்த்துட்டாங்க. ஒரிஜினலா 8th ஷெட்யூல்ல 14 லாங்குவேஜ் இருந்தது, இப்போ 22 லாங்குவேஜ் இருக்குது சரிங்களா. நான் அமெண்ட்மெண்டோட வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஆன்சர் இதுக்கு வந்து சாந்திரி. அடுத்து திருப்பியும் பகுதியை பத்தி ஒரு கொஸ்டின், அதை கவனிச்சுக்கோ. நான் சொன்ன மாதிரி 25 பகுதி இருக்குது. ஒரிஜினல் 22 தான் இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. அப்படி ஆட் பண்ணும்போது இந்த ஆட் பண்ண அமெண்ட்மெண்ட் வந்து இந்த மாதிரி A அப்படின்றது வரும் ஓகேங்களா. புதுசாக ஆட் பண்ணப்பட்டது என்னன்னா தீர்ப்பாயத்தை தான் ஆட் பண்ணாங்க. அவசர கால விதிகள் அப்படி வந்தாலே 18 ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. அப்போ 1க்கு 2, 4வது Aக்கு 2, Dக்கு 1 இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கேயாவது இருக்கா அப்படி மட்டும் இங்க இருக்குது ஓகேங்களா. 2 4 3 1 ஓகேங்களா. இதுக்கு 2 பகுதி வந்து 14 ஓகே. பகுதி 14க்கு வந்து பொது சேவைகள் ஆணையம். அடுத்து பகுதி வந்து 17க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ மொழிகள். பகுதி 18க்கு வந்து அவசரகால விதிகள். அது 352 இருந்து 360 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. தான் நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி தான் இருக்கும்ல. முடிஞ்சதோ எஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் 50வது கொஸ்டின் பார்க்குறோம். குவாலிட்டியில் மட்டுமே 50 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா? ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்
வைஸ் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர், ஓகேவா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் படிச்சு வச்சுக்கோங்க. அவர் முதல் எலெக்ஷன் கமிஷனுடைய முதல் ஆணையார்னா சுகுமார் சென், ரொம்ப ஃபேமஸான ஒரு சுகுமார் சென். இவர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதான் தொடக்காலத்தில் இருக்கும்போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் இந்தியாவில், ஏன்னா அவ்வளோ கோடி ஜனம் இருக்காங்க, ஓகேங்களா, அதனால் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இவர் வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு வந்திருந்தார், ஓகேங்களா. ரைட், இதோட நமக்கு என்ன முடிஞ்சதுன்னா பாலிட்டி சிலபஸே உங்களுக்கு முடிஞ்சது, ஓகேங்களா. அடுத்த டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஜிஎஸ்ல ஹிஸ்டரி ஆரம்பிக்கும், ஓகேங்களா. அடுத்த டெஸ்ட் தெரியாதவங்க டெஸ்டோடைய ஷெடியூல் கீழே பாருங்க. அடுத்த டெஸ்ட் வந்து நம்ம 1 வீக் கேப் விட்டு அதுக்கு அடுத்து தான் வைக்கிறோம். கிட்டத்தட்ட செப்டம்பர், அதான் இன்னொரு வீக் ஃபர்ஸ்ட் இந்த கமிங் சாட்டர்டே போயிட்டு அடுத்த சாட்டர்டே கமிங் சாட்டர்டே 9 இருக்கும், 9 டெஸ்ட் இருக்குது. அடுத்த சாட்டர்டே தான் அடுத்த டெஸ்ட் இருக்குது, கொஞ்சம் டைம் இருக்குது. அடுத்த டெஸ்ட் கூட வேர் டு ஸ்டடி வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தோம், அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி இருக்குது, 8th 9th தமிழ் இருக்குது, ஓகேவா. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசிக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து மேக்ஸ் ஒரு டாபிக் இருக்குது, ஓகேங்களா. அது கண்டினியூஸாக படிங்க, டைம் இருக்குது, நிதானமாக படிங்க. முடிஞ்சா சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த டெஸ்ட் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம கொஞ்சம் கிளாஸஸ் வீடியோஸ் நம்ம கவர் பண்ணுவோம், ஓகேங்களா. தேங்க்யூ.